தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து, இதுக்கு நானும் அண்ணன் கூட போய் பார்த்துட்டு வந்தோம். அண்ணன் குணால, நானு, இவரு எல்லாம் அந்த மக்களை போய் சந்திச்சுட்டு பேசும்போது அந்த ஊர்ல எங்களை கொண்டு போறதுக்கு பயந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? நாங்க இருக்கிறது 44 குடும்பம், அவங்க இருக்கிறது 400க்கு மேல குடும்பம். நீங்க வந்து போறீங்கன்னா எங்களை அடிப்பானுங்கன்னு. அந்த சமூகம் என்ன தெரியுமா? தேவேந்திரன் ஒரு பையன், அவன் யார் தெரியுமா? யாதவ். தினேஷ்ல ஒரு பையன், இன்னொரு பையன் பேர் வந்து கார்த்திகேயன். அந்த 2 பசங்க அந்த ஊர்ல நடக்கிற திருவிழா பார்த்தாங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசாவளி பண்ணியில பிடிச்சிட்டோம், இல்ல அங்க இருக்கிற பெண்களை கைப்பிடித்து இழுத்தோம், இல்ல அசுபாவத்தை செஞ்சாங்களா? கிடையாது. அந்த ஊர்ல நடக்கிற திருவிழால அந்த திருவிழாவை பார்த்ததுக்காக நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நீ எப்படி ஊருக்குள்ள வரலாம்? தீண்டத்தகாத நாயங்க நீங்க வந்து என் ஊர்ல எங்க கோயில வந்து திருவிழா நடக்க நீ வந்து பாப்பியா அப்படின்ட்டு அவனுடைய வீட்டுல போயிட்டு உடம்புகளை அடிச்சு ஒடிச்சு அவனை பல காயங்களோட உண்டாக்கி அவனுடைய தினேஷ் வாயில பய வாயில சிறுநீர் கைச்சாங்க. அது யார் தெரியுமா? அக்யூஸ் நம்பர் 1 தேவேந்திரன் தான். அந்த பாதிப்புக்குள்ள தெரியுமா? இடத்தை துறவரி இடத்தை சார்ந்தவங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி பாராளுமன்றத்தில் கேரள மந்திரி கேட்கிறாரு. ஆனா இது வரைக்கும் தேவேந்திரன் கைது செய்தானா, தண்டிக்கப்பட்டானா அப்படின்னு தெரியல இல்லைங்க. இப்படிப்பட்ட கொடுமை ஒரு பட்டியல மக்கள் பாதிக்கப்பட்டானா, அவன் எதாவது தீக்காயானா, அவனுக்கு எதாவது பாதிப்பு உண்டாச்சா, அவனுக்கு எதனா இது மாதிரி வன்கொடுமை செஞ்சானா, அதுக்கு என்ன பண்ணனா? இப்படிப்பட்ட ஆள் இருந்தா பீசர் ஆக்ட்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை இங்க காவல்துறை மதிக்கிறாங்க, மதிக்க முடிஞ்ச வரலாம் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் அவங்க விடுதலை. அப்போ இந்த வன்கொடுமைகள் எப்ப தீரும்? இந்த நிலைமையில எப்ப தீரும்? அதுதாங்க சொன்னார். அதுதான் சொன்னோம். நமக்கான விடுதலை நம்ம எல்லாம் எடுக்கணும். நமக்கான பிரச்சனை நம்ம கையில் எடுக்கணும். நமக்கான தீர்வு